ஒன்றே உலகம் பிறப்பு ஒக்கும் எல்லா உயிர்க்கும். வருகை தந்திருக்கின்ற அயலகச் சான்றோர் பெருமக்கள், உள்ளகச் சான்றோர் பெருமக்கள், மாநாடுகளை பொறுப்பேற்று நடத்த இருக்கின்ற சாதனை பெருமக்கள் என அனைவரையும் வணங்கி, என்னுடைய தலைப்பான திருவள்ளுவரின் உலகளாவிய இயற்பியல் சிந்தனைகள் என்பதிலே உரிய தரவுகளை உங்கள் முன் படைக்க இருக்கின்றோம். சான்றோர் பெருமக்களே, திருவள்ளுவர் இத்தனை பேர் அறிஞராக விளங்கி இருக்கின்றார் என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அவர் காலத்தும் அவருக்கு முன்னரும் இருந்த சான்றோர்களுடைய சிந்தனைகளை எல்லாம் உள்வாங்கி பெரிதும் அவற்றை எண்ணி எண்ணி வேண்டுவன ஏற்று வேண்டாதனவற்றை விலக்கி நாம் சொல்ல வேண்டுவன எவை என்பதை தெளிந்து அம்மா விஜயலட்சுமி அம்மா இந்த ஒளி வாங்கி இருக்கிறது இந்த உலகிற்கு வழங்கினார் என்று பார்க்கிறோம். அவற்றுள் பல சான்றோருடைய கருத்துக்களை ஏற்று அவற்றை அப்படியே பதிவு செய்திருக்கிறார். எதையும் பிற கருத்தை உள்வாங்குகின்ற பொழுது தன் கருத்து என்று சொல்லுகின்ற நிலை இல்லாமல் இது இன்னார் கருத்து, என்ன வகையினர் கருத்து என பாகுபடுத்தி உரைக்கின்ற உயர்ந்த உள்ளம் படைத்தவராக திருவள்ளுவர் பெருந்தகை விளங்குகிறார் என நாம் பார்க்கின்றோம். அவற்றில் திருவள்ளுவர் வழங்கிய இயற்பியல் சிந்தனைகளை 4 கோணங்களிலே பிரித்து காணலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒன்று, மெய்யியல் சார்ந்த இயற்பியல் சிந்தனைகள். 2, நூலாரை சுட்டிய இயற்பியல் சிந்தனைகள். 3, நூல்களை சுட்டிய இயற்பியல் சிந்தனைகள். 4, என்ப என குறிப்பால் சுட்டிய இயற்பியல் சிந்தனைகள். இப்போதைக்கு இந்த 4 போதும் என்று நினைக்கிறேன். இன்னும் போகலாம். எனப்பட்டதே, எனப்படுவது, அப்படி என்றெல்லாம் சில இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த அளவுக்கே நான் போதும் என்று நான் நினைக்கிறேன். 4 வகையாக பிரித்துக் கொள்ளலாம். மெய்யியல் சார்ந்த இயற்பியல் சிந்தனைகள் என்று சொல்லுகின்ற பொழுது பெரும்பாலும் சமயங்களோடு தொடர்புடையதாக அமைவதை நாம் பார்க்க முடியும். நான் பலமுறை சொல்லி வருவது போன்று உண்மை என்பது வேறு, மெய்மை என்பது வேறு. உண்மை என்று நாம் சொன்னால் அது உள்ளதாம் தன்மை, அது இருப்பது, எந்த சூழலிலும் எந்த இடத்திலும் யாராலும் எப்போதும் நிரூபிக்கப்படுகின்ற நிலைப்பாட்டிற்கு உரியது. பெரிதும் உண்மைகள் அப்படிப்பட்டவை. ஆனால் மெய்மைகள் என்று வருகின்ற பொழுது அவற்றை நிரூபிக்க முடியாது. அதே வேளையில் அவற்றுக்கு உண்மைக்கு விடை ஒன்றுதான் இருக்கும். ஆம் என்ற நிலைப்பாட்டிலே உண்மைக்கு விடை ஒன்றாக இருக்கும். ஆனால் மெய்மைக்கு விடை 2 கோணங்களில், எதிரெதிர் கோணங்களிலே வந்து அமையும். ஒரு சிலர் உண்டு என்பார்கள், அல்லது இன்னும் சொல்வதானால் மிக பலர் உண்டு என்பார்கள், ஒரு சிலர் இல்லை என்பார்கள். உதாரணத்திற்கு நாம் பல முறை நான் சுட்டிக்காட்டியது போன்று கடவுள் என்று நாம் பொதுவாக எடுத்துக்கொண்டால் சமய சார்புடைய சான்றோர் பெருமக்கள், சமய சான்றோர்கள், சமய பற்றாளர்கள்
சமய நம்பிக்கை உடையவர்கள் அல்லது கடவுள் ஏற்பு நம்பிக்கை உடையவர்கள் கடவுள் உண்டு என்ற கருத்தில் முன்னிற்பார்கள். அதில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்கள். கடவுள் எதிர்ப்பு சிந்தனை உடையவர்கள் என்று நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே கடவுள் இல்லை என்பார்கள். ஆக ஒரே பொருள், அதை உண்டு என்பார் ஒரு பக்கம், இல்லை என்பார் ஒரு பக்கம். இதற்கு என்னதான் முடிவு என்று பார்த்தால் அதற்கு முடிவு காண முடியாது. மனிதனுடைய 7ஆம் அறிவு என்று ஒன்று வருகின்ற காலகட்டத்தில் ஏதேனும் ஒரு தெளிவு கிடைக்கின்ற பொழுது இதற்கு ஒரு முடிவு கிடைக்கலாமே தவிர 6 அறிவு படைத்த மனிதனால் அதற்கு ஒரு முடிவு தருதல் என்பது இயலாத ஒன்று. ஏனென்றால் உண்டு என்பார் ஒரு பக்கம் இருப்பார்கள், இல்லை என்பார் இன்னொரு பக்கம் இருந்து கொண்டுதான் இருப்பார்கள். அதே போன்று மேலுலகம், நரகம் என்றெல்லாம் நாம் சொல்லுகின்றோமே, இவற்றுக்கும் விடை இந்த 2 பக்கமாகத்தான் இருக்கும். மேல் உலகம் உண்டு என்பார் பலர், இல்லை என்பார் சிலர் என்ற நிலைப்பாடு இருந்து கொண்டுதான் இருக்கும். நரகம் உண்டு என்பார் சிலர், பலர் இல்லை என்பார் சிலர் என்ற நிலைப்பாடு இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆக இவற்றைத்தான் நாம் மெய்மைகள் என்று சொல்லுகிறோம். தத்துவார்த்தமான சிந்தனைகள், இவைகள் முடிந்த முடிவுகள் அல்ல, தத்துவார்த்தமானவைகள். இதை முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த 2லும் நன்மைகள் உண்டு, தீமைகளும் உண்டு. சில கடவுள் நம்பிக்கை என்று சொல்லுகின்றது சில நேரங்களிலே மனிதனை அமைதி கொள்ள செய்கிறது, நம்பிக்கை கொள்ள செய்கிறது. இதற்கெல்லாம் பல பயன்களும் உண்டு. உண்டு என்று சொல்லுகின்ற பொழுது, இல்லை என்று தெளிவு வருகின்ற பொழுது அதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டிய தேவை இல்லை. ஆகவே இந்த மெய்யியல் சார்ந்த ஏற்பியல் சிந்தனைகள் என்று பார்க்கின்ற பொழுது கடவுள் சார்ந்த சிந்தனைகள், மேல் உலகம் கீழ் உலகம் சார்ந்த சிந்தனைகள், அதே போன்று மறுபிறப்பு 7 பிறப்பு சார்ந்த சிந்தனைகள், இவைகள் எல்லாம் உண்மையானவைகள் அல்ல, மெய்மையானவைகள். இந்த தெளிவை நாம் கொள்ள வேண்டும். அப்படி கொள்ளுகின்ற பொழுது இந்த மெய்மை சார்ந்த சிந்தனைகளிலே நமக்கு ஒரு சில பிரிவுகளை பகுத்துக் கொள்ளலாம். திருக்குறளே கருத்து அளவிலேயே, கருத்திலே ஊடலாக கருத்திலே ஊடுருவி வருகின்ற இந்த மெய்மையியல் சிந்தனைகள் கருத்துக்குள்ளே வரும். சில நேரங்களில் ஓமையாக நின்று வரும். மெய்மையை சார்ந்த சிந்தனைகள் ஓமைகளாக வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. அதற்கடுத்து நீங்கள் பார்ப்பீர்களானால் மடைமாற்று பொருண்மைன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு தனி தலைப்பு கூட கொடுத்திருக்கோம். ஒரு கருத்தியலுக்கு மடைமாற்றாக ஒன்றை வழங்குவது என்பது மடைமாற்று சிந்தனைகள் என்று நாம் பார்க்கிறோம். அந்த வகையிலும் கூட இந்த மெய்மையியல் சிந்தனைகளை நாம் பகுத்து காணலாம். அதே நேரத்தில் எதிர்நிலை கருத்துக்களையும் திருவள்ளுவர் பதிவு செய்திருக்கிறார். எதிர்நிலை கருத்துக்கள் இவையெல்லாம் சமயம் சார்ந்த அல்லது தத்துவம் சார்ந்த சிந்தனைகளுக்கிடையே கருத்தியலுக்குள்ள வருவது, ஓமைக்குள் வருவது, மடைமாற்றாக வரக்கூடியது, எதிர்நிலை கருத்தாக வரக்கூடியதுன்னு 4 பிரிச்சுக்கலாம். கருத்துக்குள்ளேயே வருவது, கருத்துக்குள்ளே உள்ளடக்கமாகி வருவது என்று நாம் பார்த்தால் அடியளந்தான் தாயதெல்லாம் ஒருங்கு அப்படி என்று வருகிறது. அது கருத்தினுடைய ஊடாகவே வருகிறது. ஐந்தவித்தான் ஆற்றல் அகல் விசும்புலார் கோமான் இந்திரனே சாலும் கரி என்று ஒரு கருத்தாக்கம் வருகிறது. இங்கே அந்த குறளினுடைய பொருளை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. பல நேரங்களிலே இந்த இந்திரன் என்று சொல்லக்கூடியது வைதிகங்கள் சொல்லுகின்ற இந்திரன் அன்று.
வைதிகம் இந்திரனை முதற்கட்டத்திலே அவனையே பெரும் படைத்தலைவன். அது ஒரு இயற்கை. இந்திரன் என்பது இயற்கை பொருள். அதை மனித உருவம் கொடுத்து அதுதான் இவர்களுக்கு போரிடுகின்ற பொழுது துணையாக நின்று போரில் வெற்றி பெற்று தருவதாக கருதி இருந்தார்கள் வைதிக சிந்தனையாளர்கள். ரிக்வேதத்தில் அதெல்லாம் பார்க்கிறோம். ஆனால் அடுத்த கட்டம் என்று வருகின்ற பொழுது இந்திரனை புறக்கணித்து விடுகிறார்கள், தூக்கி எரிந்து விடுகிறார்கள் என்று கூட சொல்லலாம். அகலிகையோடு தொடர்புபடுத்தி அவனை காம வெறியனாக அப்படியெல்லாம் கொண்டு வந்து அவனை புறக்கணித்து விடுகின்ற நிலைப்பாடு இருந்தது. அது ஒரு காலகட்டத்தில் உயர்த்தி பிடித்த ஒருவனை கடவுளாக மிகப்பெரிய அளவில் கருதிய ஒன்றை தூக்கி எறிகின்ற நிலை வைதிகத்தில் உண்டு. அதே போன்று சிறு தெய்வங்களாக இருப்பதை ஒரு காலகட்டத்திலே பெருந்தெய்வங்களாக்கி காட்டுகின்ற நிலைப்பாடுகளும் உண்டு. இங்கே இந்திரன் என்று சொல்லக்கூடியது, இந்திரனே சாலுங்கரி என்பது இந்திரனே தக்க சான்று. எதற்கு சான்று? ஐந்தவித்தான் ஆற்றல். ஐம்பலன்களையும் கட்டுப்படுத்தினால் ஆற்றல் பிறக்கும். அந்த ஆற்றலுக்கு இந்திரனே சான்று. இந்த கருத்தாக்கம் சமண கருத்தாக்கம். அதனுடைய இந்த இந்திரன் வைதிக இந்திரன் அல்ல, சமண இந்திரன். வைதிக இந்திரன் என்று வந்தால் அகலிகை வரும். அகலிகை என்று வருகின்ற பொழுது அங்கு அந்த கருத்தாக்கத்திலே 1000 பெண் உறுப்புகளை அவன் ஏந்தியவனாக இருப்பான். சமண கருத்தாக்கம் என்று வருகின்ற பொழுது 1000 கண்களை உடையவனாக அவன் காட்சி அளிக்கிறான். இதெல்லாம் இந்த 2 இந்திரர்களுக்கும் வேறுபாடு உண்டு. அதனால் திருவள்ளுவர் இங்கு சொல்வது சமண இந்திரனை தவிர வைதிக இந்திரன் அல்ல. அகலிகைக்கும் எல்லாரும் அகலிகை கதையை கொண்டு வந்து இங்க சேர்த்தார்கள். அந்த அகலிகை கதைக்கு இதற்கும் தொடர்பு கிடையாது. சமண கதையில் என்ன வருகிறது என்றால், இறைவன் மிக பேரொளியாக நின்றான். அப்பொழுது இந்திரன் ஆற்றல் மிக்க தவ ஆற்றல் மிக்க இந்திரன், உன்னை காண்பதற்கு எனக்கு 1000 கண்கள் வேண்டும் என்று கேட்கிறான். இறைவன் 1000 கண்களை கொடுக்கின்றான். இது சமணம். ஆக இந்த சமண கதையைத்தான் நீங்க கொண்டு வந்து இந்திரனிலே கொண்டு வந்து சேர்க்கிறாய் என்று பார்க்கிறோம். அது கருத்துக்குள்ளேயே அமைகிறது. இது ஒரு பகை. அந்த வகையிலே அடியளந்தான், அமரர், அலகை, இந்திரன், ராமன், ஐயா பேச்சு அந்த ஓடி வாங்கி நிறுத்திருங்க. செய்யவள், செய்யாள், கவ்வை, தாமரையினாள், தெய்வம், புத்தேளிர், முகடி, வானத்தவர், வானோர், விசும்புடார். இதெல்லாம் திருக்குறளில் கருத்துக்குள்ளே வருகின்றோம். ஓமைகளாக இல்லாமல் கருத்துக்குள்ளே வருகின்ற நம்முடைய கடவுளர் சார்ந்த அல்லது தெய்வங்கள் சார்ந்த பெயர் பதிவுகள். நாம் இன்னும் சொல்வது என்று சொன்னால், இன்னும் வேறுபடுத்தி காட்டுவது என்று சொன்னால், இவைகளை எல்லாம் புராண மாந்தர்கள் என்று நாம் சொல்லலாம். புராண தெய்வங்கள். இவற்றையெல்லாம் காட்ட முடியுமா அப்படின்னா முடியாது. என்றால் இவையெல்லாம் மெய்மை பொருள்கள். அதே போன்று நீங்கள் பார்ப்பீர்களானால் உலகு பற்றி சிந்தனை. அவ்வுலகம், தாமரை கண்ணான் உலகு, புத்தேள் உலகம், புத்தேள் நாடு, புத்தேளில் வாழும் உலகு, மேல் உலகம், வானூருக்கு உயர்ந்த உலகம், விசும்பு என்று மேல் உலகம் பற்றிய கருத்தியல்கள் திருக்குறளிலே ஏற்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதனால்தான் இந்த இயற்பியல் சிந்தனைகளுக்குள்ளே விட்டு கொண்டு வருகிறோம். எப்பொழுது பதிவு பெறுகிறதோ 2 காரணங்களுக்காக பதிவு பெறும். ஒன்று அதை ஏற்றுக்கொள்வது, இன்னொன்று இந்த மக்கள் வழக்காற்றில் இருக்கின்ற கருத்துக்களை ஏற்று தம் கருத்தை எளிமைப்படுத்தி உரைப்பது. 2க்கு பயன்படுத்துவார்கள். அந்த வகையில் நீங்கள் பார்ப்பீர்களானால் ஏறத்தாழ இந்த கருத்தாக்கங்கள் எல்லாம் மக்கள் அறிந்த சமயந்தோறும் விளங்கிய அந்த சிந்தனைகளை, மெய்மையல் சிந்தனைகளை திருவள்ளுவர் பதிவு செய்கிறார். ஓரளவு அவை ஏற்பியல்களாக அமைகின்றன. எப்போ பதிவு பெறுகிறதோ அப்பொழுது ஏற்பியலுக்குரிய ஒரு கூறு அதில் இருக்கிறது என்பது பொருள்.
வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகுன்வார். யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகுன்வார். அப்ப வானோர்க்கும் உயர்ந்த உலகம் ஒண்ணு சொல்லப்பட்டது, அதை பதிவு செய்கிறார். அப்பொழுது எப்பொழுது பதிவு செய்கிறோமோ அப்பொழுது ஏற்பின் ஒரு கூறு அதில் உள்ளே வந்து அமைகிறது என்பது பொருள். அதே போன்று நரகம் பற்றி சொல்லுகின்ற பொழுதும் கூட அலறு, அதன் பிறகு இருள் சேர்ந்த இன்னா உலகம் என்றெல்லாம் அவர் சொல்வதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே புராணங்களில் வருகின்ற தெய்வ மாந்தர்கள், புராண மாந்தர்கள், அங்கு இருக்கின்ற இடப்பெயர்கள், புராண இடப்பெயர்கள், இவையெல்லாம் திருக்குறளிலே பதிவு பெற்றிருக்கின்ற காரணத்தினால் ஓரளவு அவற்றை ஏற்று, பல காரணங்களுக்காக அதை ஏற்று தம் கருத்தை பதிவு செய்கிறார் என்று நாம் கொள்ள வாய்ப்பிருக்கிறது. சில இடங்களில் நீங்கள் பார்ப்பீர்களானால் 7 மறுபிறப்பை திருவள்ளுவர் ஏற்றுக்கொள்கிறார். மற்றதெல்லாம் கூட மக்கள் கருத்தியல்களில் எளிமைப்படுத்துவதற்காக சொன்னார் என்று கூட நாம் சொல்லலாம். ஆனால் மறுபிறப்பு, 7 பிறப்பு என்பது திருக்குறளில் கருத்தியலாகவே பதிவு பெற்றிருக்கிறது. அது ஏற்புக்குரியதாக இருக்கிறது. இயற்பியல் சிந்தனைகளிலே ஒரு கூறாக விளங்குவதை நாம் பார்க்க முடிகிறது. அதனால்தான் மறுபிறப்பு என்று வருகின்ற பொழுது பிறப்பு குறள்கள் 357, 358, 361, பிறப்பருக்கும் குறள் 349, பிறப்பருக்கல் குறள் 345, பிறவாமை குறள் 362, பேரா இயற்கை குறள் 370, மறுமை குறள்கள் 98, 459, 904, 1042, மற்ற ஈண்டு வாரா நெறி குறள் 356. ஆக இங்கெல்லாம் மறுபிறப்பு பற்றிய சிந்தனைகள் ஏற்கப்பட்டு பதிவாகி இருக்கின்றன. முன்னதெல்லாம் முழுமையும் ஏற்றுக்கொண்டு பதிவு செய்தார் என்பதில்லை. ஆனால் மறுபிறப்பு, 7 பிறப்பு என்பது ஏற்றுக்கொண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு மற்ற பகுத்தறிவாளர்கள் வேறு வகையாக 7 தலைமுறை என்று சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஒரே வாழ்க்கையினுடைய 7 பிரிப்பு, 7 பகுப்புகள் என்றெல்லாம் சொல்லுகின்றவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் திருக்குறளை பொறுத்தவரை மறுபிறப்பு என்பது தெளிவாக பதிவாகி இருக்கிறது. அது சமயம் சார் சிந்தனையினுடைய விளைவு. அதே போன்று 7 பிறப்பு, 7 பிறப்பும் குறள் 62, எழுமை 7 பிறப்பும் குறள் 107, எழுமையும் குறள்கள் 126, 398, 538, 835. அப்ப எழுமையும் என்று 7 பிறப்பை சுட்டிக்கிறார். இவை ஏற்கப்பட்டவைகள். மறுபிறப்பை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, 7 பிறப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதெல்லாம் ஒவ்வா கருத்துக்கள். அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். சில இடங்களில் ஓமைகளில் இடம்பெறும். இதெல்லாம் பொருளாக்கத்திற்குள்ளேயே இடம்பெற்றிருப்பது. ஓமைகளிலே இடம்பெறுகின்ற ஏற்ப கருத்துக்கள், சில கருத்துக்களை ஏற்று அவற்றை ஓமைகளிலே பயன்படுத்துகிறார். உதாரணத்திற்கு நீங்கள் பார்ப்போமானால், நோக்கினால் நோக்கெதிர் நோக்குதல் தாக்கணங்கு தானை கொண்டனது உடைத்து. அப்ப ஒரு தாக்குகின்ற அணங்கு தானேயும் கொண்டு வந்து தாக்குவது போன்றது என்று அந்த அணங்கு என்ற ஒன்றை பயன்படுத்துகிறார் ஓமைக்குள். அப்ப கருத்தியலுக்குள் வருகின்றது ஒன்று, ஓமைக்குள் வருகின்றது என்று ஒன்று பார்க்கிறோம். அந்த வகையில ஓமைக்குள் வருகின்றன என்று பார்த்தால் அணங்கு, கூற்றம், தாமரை கண்ணன், தெய்வம், தேவர், பேய், இவைகள் எல்லாம் ஓமைகளாக வருகின்ற இந்த சமயம் சார்ந்த சிந்தனையினுடைய வெளிப்பாடுகள், பதிவுகள், அல்லது புராண பதிவுகள் என்று கூட நாம் சொல்லலாம். அதற்கடுத்து வரக்கூடியது 3வது மடைமாற்று சிந்தனைகள். புராணங்கள்ல இருக்கும். ஆனா அந்த புராண கருத்தை அப்படியே ஏற்றுக்கொள்ளாமல் அதற்கு மடைமாற்றாக, அதாவது விண்ணக சிந்தனையை மண்ணக சிந்தனையாக மாற்றி தருவதுதான் மடைமாற்று.
நம்ம கற்பனைக்குள்ளேயே இருந்துவிட வேண்டாம், நடைமுறையிலே அதை நாம் காண முடியும் என்று ஒரு மாற்றம் செய்து தருவதைத்தான் நாம் மடைமாற்று என்று சொல்லுகிறோம். அந்த வகையிலே பார்ப்பீர்களானால் நமக்கு கிடைக்கின்ற ஒன்று அமிர்தம். தேவர்கள் கடைந்த பொழுது கிடைத்தது என்றெல்லாம் புராண கதை உண்டு. திருவள்ளுவர் அதை அப்படியே எடுத்துக்கொண்டு வந்து, அங்கே விண்ணுலகத்தில் இல்லை அமிர்தம், இதோ மண்ணுலகில் இருக்கிறது பாருங்கள் என்று ஒரு மடைமாற்று செய்கிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது எதையெல்லாம் அமிர்தம் என்று சொல்லுகிறார் என்று பார்த்தால், வானின்று உலகம் வழங்கி வருதலால் நான் அமிழ்தம் என்று உணரற்பாற்று. அப்ப வான் மழை அமிழ்தம் என்று சுட்டுகிறார். இரண்டாவதாக பார்க்கின்ற அமிழ்தினும் ஆற்ற இனிதே தம் மக்கள் சிறுவை அளாவிய கூழ் என்று சொல்வார். அப்ப மக்கள், குழந்தைகள் தம்முடைய சிறு கையினால் பிசைந்த அந்த கூழ் இருக்கிறதே, அது அமிழ்தத்தினும் இனிமையானது என்ற ஒரு மடைமாற்றத்தை கொண்டு வந்து, இதோ பார் இங்கே அமிர்தம் இருக்கிறது, நீ கற்பனை உலகத்திலே இருந்து விடாதே என்று மடைமாற்றம் செய்கிறார். அதே போன்று காமத்துப்பாலிலே வருகின்ற பொழுது, உருதோர் உயிர் கழிப்ப தீண்டலால் பேதைக்கு அமிழ்தின் இயன்றன தோல். நல்ல கற்புக்கரசியாக இருக்கின்ற ஒரு பெண்ணுடைய தோளினை தழுவுகின்ற பொழுது ஆடவன் ஆடவன தப்ப போயிடக்கூடாது, கணவன் தழுவுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அந்த உயிர் தளிர்ப்பு அமிர்தமாக அமைகிறதுன்னு சொல்றாங்க. அப்ப விண்ணுலகத்தில் காட்டப்பட்ட அமிர்தத்தை இந்த மண்ணுலகில் கொண்டு வந்து மடைமாற்றம் செய்து, இதோ இங்கே பாருங்கள் மழை, இங்கே பாருங்கள் குழந்தைகள் பிசைந்த சோறு, இங்கே பாருங்கள் கற்புடைய மகளிரின் தோல், இவையெல்லாம் அமிர்தம் என்று காட்டுவதுதான் மடைமாற்று சிந்தனை. இது ஒரு தனி தலைப்பே நமக்கு இருக்கிறது. இன்னொன்று வேள்வி. வேள்வி பற்றி திருவள்ளுவர் சொல்லுகின்ற கருத்து நமக்கு தெரியும். அந்த ஒரு உயிரை கூட கொல்லாது இருக்க வேண்டும், 1000 வேண்டுவதை விட ஒரு உயிரை கொல்லாது இருப்பதுதான் சிறந்த வேள்வி என்று திருவள்ளுவர் எண்ணுகிறார். அதற்கு பின்புலம் நமக்கு தெரியும். ஆனால் அது அதனால் பயன் கிடைக்கிறதோ இல்லையோ, தேவர்கள் உண்ணுகிறார்களோ இல்லையோ, தேவர்கள் அதனால் நன்மை செய்கிறார்களோ இல்லையோ, அது நமக்கு மெய்ப்பொருள் சிந்தனை, அதை உறுதி செய்ய முடியாது. எனவே இந்த ரிக்வேதத்திலே பார்த்தால் எல்லா தெய்வங்களையும் அழைத்து அவர்கள் வழிபாடு செய்கிறார். பல உயிர்களை கொன்று, நூற்றுக்கணக்காக கொன்று கூட அவர்கள் வேள்வி செய்கிறார்கள். ஆனால் அந்த வேள்வியால் கிடைக்கின்ற பயன் உண்மையா என்று பார்த்தால் அது மெய்ப்பொருள், அதை முடிவு செய்ய முடியாது. ஆனால் சமுதாயத்தில் ஒரு வேள்வி இருக்கிறது, அதை இங்கே பாருங்கள், இதுதான் வேள்வி, உண்மையான வேள்வி, சமுதாய வேள்வி, நாம் அறிய வேண்டிய வேள்வி என்று சொல்லி விருந்தோம்பலை வேள்வி என்று சொல்லுகிறார். விருந்தோம்பி வேள்வி தலைப்படாத என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம். ஆக இதெல்லாம் மடைமாற்று. அதே போன்று கடவுள் என்பதை திருவள்ளுவர் ஏற்கவில்லை. எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும், ஏன்னா கடவுள் வாழ்த்துன்னு இருக்கு அப்படின்ட்டு. கடவுள் வாழ்த்து என்பது பின்னால் அதிகார தலைப்புகளுக்கு பிறரிட்ட பெயராகத்தான் அமைகிறது. கடவுளுக்கு மாற்றாக இறைவன் என்ற ஒன்றை படைக்கிறார் திருவள்ளுவர். கடவுள் என்று சொல்வது பல காரணங்கள், அதற்காக பின்னால் நான் ஒரு தலைப்பில் அதை பேச இருக்கிறேன். கடவுள் என்பதை அதற்கு மாற்றாக இறைவன் என்கின்ற ஒன்றை கொண்டு வருகிறார். இறைமை பண்புகளை ஏற்றி இறைவன் என்ற ஒன்றை தானே படைக்கிறார் கற்பனையாக. அது ஒரு மடைமாற்றாக நாம் பார்க்கிறோம். இது மடைமாற்று பொருண்மையில் அமைவன. அப்ப அதை மற்றும் கருத்தை சொல்றாரு இல்லைங்களா. அதற்கடுத்ததாக எதிர்கருத்து பதிவுகள். இது வைதீக சிந்தனைக்கு மாற்றான கருத்துக்கள் அல்லது பிறர் சொன்ன கருத்துக்கு மாற்றான கருத்துக்களை பதிவு செய்கிறார். அப்படிப்பட்ட பதிவுகளும் திருக்குறளில் இருப்பதை நாம் காண முடிகிறது. உதாரணமாக, மேல் உலகம் இல்லெனினும் ஈதலே நன்று. சரி, மேல் உலகம் இல்லைன்னு வச்சுங்க, இருந்தாலும் நம்ம பிறருக்கு கொடுத்து வாழ்வது, வறியவருக்கு கொடுத்து வாழ்வது நன்மை தரும் என்ற கருத்தாக்கத்தை வைக்கிறார்.
ஏனென்றால் மேல் உலகம் இல்லை, இது இங்கே நாம் பிறருக்கு ஈகை செய்தால் மேல் உலகம் கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். மேல் உலகம் இல்லெனிலும் இதிலே நன்கு ஒரு மாற்று கருத்தை, எதிர்நிலை கருத்தை இங்கே பதிவு செய்வதை நாம் பார்க்க முடிகிறது. குறள் 222. தெய்வத்தால் எல்லாம் ஆகும், தெய்வத்தை நம்பினால் எல்லாம் கிடைக்கும் என்கின்ற ஒரு கருத்தாக்கம் இருக்கிறது. தெய்வமே வந்து துணை செய்யும் என்ற ஒரு கருத்தாக்கங்கள் எல்லாம் சமயம் சார் சிந்தனைகளை இருப்பதை பார்க்க முடிகிறது. ஆனால் அதுக்கு எதிரான ஒரு பதிவையும் திருவள்ளுவர் எடுத்து வைப்பதை பார்க்கிறோம். ஏற்று பதிவு செய்கிறார். அதுதான் தெய்வத்தான் ஆகாது எனினும். எல்லாமே தெய்வத்தால் ஆகும் என்று சொன்னார்கள். உடனே இங்க தெய்வம் என்பதற்கு ஊழ் என்று உரை எழுதிவிட்டார். ஏன்னா தெய்வம் போட்டா அது சரியாக இருக்காது என்பதால் ஊழின் உரை எழுத ஆரம்பித்தார்கள். இல்லை, தெய்வம் தெய்வம் தான், புராண மாந்தர் தான். அப்ப அதற்கு இல்லை, தெய்வத்தான் ஆகாது என்றாலும் அப்படின்னு கொடுக்கிறார். முயற்சிதன் மெய் வருத்த கூலி வரும் என்று சொல்வதை பார்த்து இன்னொரு கருத்தாக்கம், ஊழை வெல்ல முடியாது, ஊழ் விதித்ததுதான், அது ஒரு அணவும் அசைக்க முடியாது என்ற கருத்தாக்கம் ஒன்று இருக்கிறது. ஆனால் அதற்கு மாற்று கருத்தை திருவள்ளுவர் வைக்கிறார். ஊழையும் உப்பக்கம் காண்பர். உப்பக்கம் காண்பருக்கு உரை எழுதினவங்க ஊழையும் வென்று விடலாம்னு உரை எழுதினாங்க. திருவள்ளுவரை பொறுத்தவரை ஊழை வெல்லவே முடியாது. என்ன திருவள்ளுவர் சொன்னார்? ஊழின் பெருவலி யாவுள, ஊழை விட ஆற்றல் மிக்கது, வலிமை மிக்கது எது உள்ளதுன்னு கேட்கிறார் திருவள்ளுவர். ஏனென்றால் மற்றொன்று சூழினும் தான் முந்தொரும். நீ அதை புறங்காண வைப்பதற்காக ஒரு முயற்சியை நீ மேற்கொண்டாலும் மீண்டும் அது உன் முன்னால் வந்து நிற்கும். அதை எப்பொழுது பிறக்கிறோமோ, பிறப்பு முதல் இறப்பு வரையில் ஊழ் நம் முன் வந்து கொண்டே இருக்கும். அதனால் ஊழ் என்பதற்கு விதின்னு விளக்கம் தராங்க. இது அப்பட்டமான பொய். ஊழ் வேற, விதி வேற. பல இடங்களில் நீங்க உரை எழுதியவர்கள்லாம் பார்த்தா விதின்னு உரை எழுதுறாங்க. சென்ற பிறப்பில் செய்த பாவங்கள் அல்லது நன்மைகள் அது இப்போ இந்த பிறவியில் விளைவது அப்படின்லாம் எழுதுறாங்க. இல்லவே இல்லை. அதை பற்றி ஊழ் பற்றிய கோட்பாடுகள் நான் தனியாக பேசியிருப்பதை நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஊழ் என்பது முறைமை. சங்க இலக்கியத்தில் ஊழ் என்பது முறைமை. இயற்கை முறைமை, சமுதாய முறைமை, அரசியல் முறைமை, ஒருவனுடைய உள்ளத்தில் வீறு பெற்று எழும் எண்ணத்தினுடைய முறைமை. இதையெல்லாம் உள்ளடக்கியதுதான் ஊழ் என்கின்ற ஒன்று. அதற்கும் விதிக்கும் தொடர்பு கிடையாது. ஊழ்வனை உறுத்து வந்து ஊட்டும் என்பது சிலப்பதிகாரம். அந்த ஊழ் வினை என்பதுதான் விதி கோட்பாடு. இங்கு முறைமை கோட்பாடு. அதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது. அப்ப ஊழை வெல்லலாமா என்றால் வெல்ல முடியாது. ஆனால் அதே நேரத்தில் ஊழை புறங்காண வைக்கலாம். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். புறமுதுகிட்டு தனியா தள்ளி வைக்கலாம். பின்ன மீறு அது எப்பொழுது முடியும்? இடையறாத முயற்சிகளை நாம் மேற்கொள்ளுகின்ற பொழுது ஊழை சற்று தலைசாய வைக்கலாம் அல்லது புறங்காண வைக்கலாம். அவ்வளவுதான். உன்னுடைய முயற்சி கொஞ்சம் குறைகின்ற பொழுது மறுபடியும் ஊழ் வந்து முன்னால் நிற்கும் அல்லது தலை நிமிர்ந்து நிற்கும். அதனால் ஊழை யாராலும் வெல்ல முடியாது. அது முறைமை. நம்ம வாழ்ற இயற்கை, நாம் வாழ்கிற சமுதாயம், நம்ம வாழ்கின்ற அரசியல், நம்முடைய உள்ளத்தின் உணர்வு, இதெல்லாம் ஒன்று சேர்ந்து இருக்கின்ற அந்த ஊழை அவ்வளவு புறக்கணித்து விட்டு ஓட முடியாது. அதுக்கு கட்டுப்பட்டவர்கள் தான் நாம். ஆனால் கடுமையான முயற்சி இருக்குமானால், இடையறாத முயற்சி இருக்குமானால் ஊழை நாம் புறங்கண்டு கொண்டே போகலாம். ஆனால் அது நமக்கு சோர்வு கொஞ்சம் வருகின்ற பொழுது மறுபடியும் முன்னே வந்து நிற்கும். மறுபடியும் நாம் கடுமையான உழைப்பால் புறங்காணலாம், மறுபடியும் முன்னே வந்து நிற்கும். ஆக ஊழை வெல்ல முடியாது, புறங்காண செய்ய முடியும். கடுமையான உழைப்பால் என்பதுதான் வள்ளுவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆக இது தெய்வத்தின் ஆற்றல், இதை யாரும் வெல்ல முடியாது அப்படி என்றெல்லாம் இல்லை. புறங்காண முடியும்ன்ற ஒரு நெகிழ்ச்சியை தருகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இவையெல்லாம் மெய்யியல் சார்ந்த சிந்தனைகள். மெய்யியல் சார்ந்த சிந்தனைகள் என்று பார்க்கின்ற பொழுது நாம் எதையெல்லாம் பார்க்கிறோம்? ஒன்று, புராண தெய்வங்கள். இரண்டு, புராணங்களில் இடம்பெறுகின்ற இடங்கள்.
இவையெல்லாம் நமக்கு நாம் பார்க்கின்றோம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடியது, இவையெல்லாம் கருத்துக்குள்ளேயே வருகின்ற ஒன்று உண்டு, உவமைகளாக வருகின்ற ஒன்று உண்டு, இரண்டா பிரிக்கிறோம். மூன்றாவது மடைமாற்று சிந்தனைகள். புராணங்களிலே வருகின்ற அந்த கருத்தியல் வடிவத்திற்கு மாற்றாக இன்னொன்றை தருவது. அந்த வகையில் தான் அமிர்தம், வேள்வி, கடவுள் இவையெல்லாம் மடைமாற்று சிந்தனைகளாக நமக்கு வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து எதிர்நிலை சிந்தனைகள் என்றால் அது கடவுள் தெய்வம் உண்டு என்றால் இல்லை என்று சொல்லக்கூடியது, மேல் உலகம் உண்டு என்றால் இல்லை என்று சொல்லக்கூடியது, ஊழை வெல்ல முடியாது என்றால் இல்லை தலை சாய வைக்க முடியும் என்று காட்டுவதெல்லாம் எதிர்நிலை சிந்தனைகளாக நாம் பார்க்கிறோம். ஆக இவையெல்லாம் ஏற்கப்பட்டு பதிவு செய்யப்படுகின்றன. முழுதும் நம்பியா அப்படி என்றால் இல்லை. புராண மாந்தர்கள் என்று வருகின்ற பொழுது, தெய்வங்கள் என்றெல்லாம் வருகின்ற பொழுது எல்லாவற்றையும் அப்படியே நம்பிதான் திருவள்ளுவர் பதிவு செய்கின்றார்கள் இல்லை. அவர் ஓரளவு மக்களிடையே நம்ம இருக்கின்ற கருத்தியல்களை எடுத்துக்கொண்டு எளிமையாக கருத்துக்களை முன்வைப்பதற்கு சொல்லுகிறார். ஆனால் மறுபிறப்பு, ஏழு பிறப்பு என்பதை அவர் ஏற்றுக்கொண்டே பதிவு செய்கிறார். இதையெல்லாம் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாம் பார்ப்பது உலகத்து நூலோர் கருத்துக்களை ஏற்று பதிவு செய்தல். இயற்பியல் சிந்தனையுடைய மற்றொரு வடிவம் உலகத்து நூலார் கருத்துக்களை, இந்த நூலார் எண்ணினார் என்று சொல்லி அவருடைய கருத்துக்களை ஏற்று பதிவு செய்தல். உதாரணத்திற்கு நாம் பார்த்தால், எப்பால் நூலோர்க்கும் துணிவுன்னு சொல்வார். பொச்சாப்பார்க்கு இல்லை புகழ்மை. அலட்சியத்தால் மறதி உருவாகுதல்ல, அதுக்கு பெயர் தான் பொச்சா. அந்த மறதி, அலட்சியத்தால் ஏற்படுகின்ற மறதி உடையவர்களுக்கு புகழ்மை இல்லை, அவர்கள் புகழ் அடைய முடியாது. அது உலகத்து எப்பால் நூலோர்க்கும் துணிவு என்றார். இது எல்லா உலகமும் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட ஒன்றுதான் என்று அவர் சொல்கின்ற கருத்தாக்கம் 533 நாம் பார்க்கின்றோம். மிகினும் குறையினும் நோய் செய்யும் நூலோர் வழிமுதலா எண்ணிய மூன்று. இது மருத்துவ சிந்தனை. மருத்துவ அறிஞர் நூலோர் என்று சொல்லக்கூடியது மருத்துவம் சார்ந்த சான்றோர் பெருமக்களை இங்கே சுட்டிக்கிறார். குறள் 941. அதற்கடுத்து உலகத்தார் உண்டென்பது இல்லென்பம் வையத்து அழகையா வைக்கப்படுன்ற. உலகத்தார் உண்டு என்று சொல்லக்கூடியது ஆராய்ந்து தெளிந்து கண்ட உண்மைகள். உண்டு என்று வந்துட்டாலே உண்மையின் அர்த்தம். அப்ப உலகத்தார் உண்டு என்பது உலகத்தார் ஆராய்ந்து தெளிந்து இது முடிந்த முடிவு என முன்வைக்கின்ற கருத்தை எவன் ஒருவன் இல்லை என்கிறானோ அவன் உலகத்து பேயாக கருதப்படுவான் என்று சொல்லுகிறார். இது ஒரு திராவிட இயக்கம் இருந்த காலத்துல உலகத்தார் உண்டு என்பதற்கு வேறு விளக்கம் தந்தாங்க. உலகத்தில் இருக்கின்றவர்களும் கடவுள் உண்டு ஒன்று என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் இல்லை என்று, திராவிட இயக்கத்தவர்கள் இல்லை என்று சொல்லுகிறார்கள். திருவள்ளுவர் அவர்களை எல்லாம் உலகத்து பேய்கள் என்று சொல்லுகிறார் அப்படின்னு மாற்றி திரித்து சொன்னவர்களும் உண்டு, சொல்லப்பட்டதும் உண்டு. ஆக இப்படி அறிவியலார் கருத்துக்கள், மருத்துவியலார் கருத்துக்கள், அறவியலார் கருத்துக்களை ஏற்று திருவள்ளுவர் நம்முடைய நூலோர் கருத்துக்களை அப்படியே வைத்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போன்று மாசற்றார்கோள், ஆய்ந்தவர்கோள், அதே இவருடைய கொள்கைகள் எது என்று அவருடைய கருத்துக்களை ஏற்று பதிவு செய்கிறார். அப்படியே சிறப்பினும் செல்வம் பெறினும் பிறப்பின்னா செய்யாமை மாசற்றார்கள். அவங்க கருத்து அப்படியே எடுத்து சொல்றார். இவர்கள் தன் கருத்தாக சொல்லல. ஆனா மாசற்றவருடைய கோட்பாடு இது, அவருடைய கொள்கை இது என்ற கருத்தை அப்படியே எடுத்து பதிவு செய்கிறார். இது இயற்பியல் சிந்தனை என்று நாம் பார்க்கிறோம். அப்படியே எடுத்துக்கொள்கிறோம். ஆனா யார் சொல்கிறார்கள் இது மாசற்றார்கோள், இது ஆய்ந்தவர்கோள் என்று அதை பொதுவாக சுட்டுகிறார். அதே போன்று நாம் பார்த்தால் மழித்தலும் நீட்டலும் வேண்டா உலகம் பழித்தது ஒழித்து விடின். இந்த உலகம் என்று வருகின்றது நாம் பார்க்கின்ற பொழுது உலகத்து சான்றோர்கள் ஆகுபெயரா உலகத்து சான்றோர்களை சுட்டுவதாக இங்கே அமைவதை பார்க்க முடிகிறது. இது குறள் 280. அதே போன்று கருமம் சிதையாமல் கண்ணோட வல்லார்க்கு உரிமை உடத்தி உலகு, இந்த உலகத்து சான்றோர்களை சுட்டுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக இப்படி வினைத்திற்பம் எய்திய கண்ணும் எனைத்திற்பம் எய்திய கண்ணும்
வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு என்ற இந்த சான்றோர்கள் மதிப்புக்குரியவர்கள். அது 670 முன்னே சொன்னது, 841 பின்னே சொன்னது. அதே போன்று மெய்ப்பொருள் செம்பொருள் கண்டார் குறள் 91, ஞாலத்து அறம்பொருள் கண்டார் குறள் 141, உரைப்பார் உரைப்பவை குறள் 232, உண்மை தெரிவார் குறள் 329. இந்த தொடர்கள் எல்லாம் நூல் வல்லார்களை சுட்டுகின்ற இடங்களாக அமைக்கும். அவர்களுடைய கருத்துக்களை அவர் ஏற்றுக்கொண்டு பதிவு செய்கிறார். அது இயற்பியல் சிந்தனைகளாக அவருக்கு நாம் அமைவதை பார்க்க முடிகிறது. அதற்கடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது நூல்களை கொண்டு வந்து பதிவு செய்து அந்த இயற்பியல் சிந்தனைகளை வெளிப்படுத்துகிறார். அவருடைய இயற்பியல் சிந்தனைகளை அதன் வழி நாம் என்ன பார்த்தோம்? சான்றோர்களை பார்த்தோம். அவர்கள் பொதுவாக சுட்டி அவருடைய கருத்துக்களை ஏற்று பதிவு செய்கிறார். அதற்கடுத்து நூல்கள், அந்த நூல்களின் கருத்துக்கள், நூல்களின் பெயர்களை பொதுமைப்படுத்தி அவற்றை ஏற்று அவற்றுக்கு அவர் இந்த கருத்துக்களை பதிவு செய்கிறார் தம் நூலில். அப்படி என்று நாம் பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது அந்தணர் நூல் குறள் 543, அமைவு அரண் என்று உரைக்கும் நூல், அரண் கட்டுவது எப்படி என்ற கட்டமைப்புக்குரிய நூல் 743, அறம் கூறும் ஆக்கம். அங்கே அறம்னு ஒரு பெயரை பயன்படுத்துறார். இந்த இடத்தில் மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னாக்கா, திருக்குறளுக்கு முன்னரேயே அறம் என்ற பெயரில் ஒரு நூல் இருந்திருக்கிறது. அதை நான் ஒரு தனியாக ஆய்வு செய்து தனியாகவே பெரிய கட்டுரை ஒன்று வழங்கியிருக்கிறேன். அதைத்தான் இங்கே அறம் என்ற பெயரில் சொல்லுகிறார். அறம் கூறும் ஆக்கம் தரும் குறள் 183. அறுதொழிலோர் நூல் மறப்பர் அப்படின்னு வருகின்ற இடத்தில் 560வது குறட்பார். அறுதொழிலோர் தெளிவாக சொன்னது இந்த 6 தொழில் செய்கின்றவர்கள் அந்தணர்கள் தான், பார்ப்பனர்கள் தான். அதுக்கு வேற தமிழ்ல வேறவெல்லாம் சொல்லுவார்கள். அதெல்லாம் இல்லை. இருப்பதை இருப்பதாக ஏற்றுக்கொள்வோம். அதன் பிறகு இலங்கு நூல் குறள் 410, உரை சான்ற நூல் குறள் 440, ஏதிலார் நூல் உரை சான்ற நூல் குறள் 581, ஏதிலார் நூல் குறள் 440. ஓத்து என்று சொல்லுகின்ற பொழுது மறை நூல்கள் தான், வைதீக நூல்கள் தான். அதை நாம் மாற்றி சொல்ல முடியாது. ஓத்து குறள் 134, நுண்ணிய நூல் பல குறள் 373, நூலோர் தொகுத்தவற்றுள் குறள் 322, பல நல்ல குறள் 823, பணுவல் துணிவு குறள் 21. ஆக இங்கெல்லாம் என்ன செய்கிறோம் என்றால், சில நூல்களிடையே இருக்கின்ற கருத்துக்கள், அறநூல்கள், அந்தணர் நூல்கள், அரண் சார்ந்த கட்டமைப்பு நூல்கள், அதன் பிறகு ஒற்று சார்ந்த நூல்கள் என பல நூல்கள், பலதுறை நூல்கள் எல்லாம் சுட்டுகிறார். நூலோர் தொகுத்தவற்றையும் சுட்டுகிறார். நூலோர்கள் தொகுத்து வழங்கியவை அப்படியெல்லாம் சுட்டுகிறார். ஒருவேளை சங்க இலக்கியங்களை சுட்டுகிறாரா, அல்லது வேதங்களில் கிரிக்வேதம் போன்றவற்றை எல்லாம் தொகுத்து வழங்கினார்களே அதையெல்லாம் சுட்டுகிறாரா என்பது நமக்கு தெரியவில்லை, உறுதிப்படுத்த முடியவில்லை. ஆகவே நூல்களில் சொல்லப்பட்ட கருத்துக்களை எடுத்து அந்த நூற்பெயர்களை பொதுமையாகவும் சிறப்பாகவும் சுட்டி அவற்றை பதிவு செய்கின்றார். அந்த வகையில் அவருடைய இயற்பியல் சிந்தனைகள் இடம்பெற்றிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது அடுத்த நிலை. அதற்கடுத்து எந்த என்னும் வினைமுற்று சொல். பேராசிரியர், இது வினைமுற்று சொல்லுதானுங்களே? நன்றி. இந்த எந்த என்னும் வினைமுற்று சொல்லை பயன்படுத்தி சான்றோர்கள், குறிப்பாக சான்றோர்களை நாம் அறிந்து கொள்ளுமாறு அவர் வைக்கின்றதை நாம் பார்க்க முடிகிறது. இதை பயன்படுத்துவதிலே சில கோணங்கள் நமக்கு கிடைக்கின்றன. என்ன? சில இடங்களில் என்ப என முன்னோர்கள் சொன்ன அல்லது தம் காலத்து சான்றோர்கள் சொன்ன கருத்துக்களை அப்படியே பயன்படுத்துவோம். என்ப சொன்ன அந்த என்ப என்பதற்குள் குறள் முழுதும் ஏதோ ஒரு சான்றோருடைய கருத்து முழுமையாக பயன்படுத்துவோம். இது ஒரு போக்காக இங்கு காணப்படுகிறது. இன்னொரு போக்கு,
ஒரு பாதி என்ப என்கின்ற அந்த சான்றோருடைய கருத்தை ஒரு பாதி வைத்து இன்னொரு பாதி தன் கருத்தை கூட்டி உரைப்பது. இது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை ஒன்று இருக்கு. முன்னே என்ப என்பதிலே சான்றோர்கள் கருத்துக்களை முன்வைத்து விட்டு அதை மறுத்து தன் கருத்தை சொல்வது. மூன்று நிலைகள் பார்க்கிறோம். இந்த என்ப என்பதற்குள்ளேயே 3 பிரிவு பார்க்கிறோம். முழுமையாக அப்படியே ஒரு கருத்து முழுவதுமே யார் சொன்னார்களோ அதை சொல்லி என்ப என சொல்வது. ஒரு பகுதியை மட்டும் சொல்லிவிட்டு மற்றொரு பகுதியை தான் இணைத்து சொல்வது. ஒரு பகுதியை சொல்லிவிட்டு அதற்கு எதிரான கருத்தை தான் சொல்வது. இப்படியும் திருவள்ளுவருடைய இயற்பியல் சிந்தனையினுடைய போக்குகள் காணப்படுகின்றன என்று நாம் பார்க்க முடியும். இப்ப இதற்கெல்லாம் சான்று காட்ட வேண்டும். உதாரணமாக, அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. இப்ப நீங்க இதை பிரிச்சு பார்த்தீங்கன்னா எப்படி வரும்? ஆருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு, அன்போடு இயைந்த வழக்கென்ப. முழுமையா முடிஞ்சு போகுது. மற்றவங்க கருத்து அதை அப்படியே எடுத்து சொல்றார், அதை அப்படியே பயன்படுத்தி காட்டுகிறார். இவர் கருத்தை இங்கே சொல்லவில்லை. இப்படி சொல்லுகிறார்கள் சான்றோர்கள், சொல்லுகிறார்கள் அறநூலார், சொல்லுகிறார்கள் உயிர் நூலார், சொல்லுகிறார்கள் பிறப்பியல் சான்றோர்கள் பிறப்பியல் பற்றிய சிந்தனை இங்கு சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் அவர் மற்ற குடும்பத்தை அதை மன்னிக்கணும், அந்த கருத்தை அப்படியே எடுத்து பயன்படுத்துகிறார். அப்படிப்பட்ட இடங்கள் நமக்கு பல இடம் பெற்றிருப்பதை நாம் பார்க்கின்றோம். அந்த வகையிலே பார்த்தால், அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இது எப்படியுமே பின்னால வருது, முன்னால போயிடும். இந்த மாதிரி கருத்துக்கள்ல என்ன வரும்? வையத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு, அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப. அதே கருத்து. இது 75வது குறள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அறிவினுள்ளெல்லாம் தலை என்ப தீய செருவார்க்கும் செய்யாவிடல். பின்னால இருக்கிறது எப்படி முன்னால போகணும். தீய செருவார்க்கும் செய்யாவிடல் அறிவினுள் எல்லாம் தலை என்ப. அப்படிதான் அமையும். அப்ப இந்த குறள் 203வது குறளாக பார்க்கிறோம். அப்படி இப்போ சில குறட்பாக்கள் இருக்கின்றன. அவற்றை நான் படித்து போன குறளை மட்டும் நான் எண்ணையும் சொல்லிவிடுகிறேன். வசையென்ப வையத்தார்க்கெல்லாம் இசையென்னும் எச்சம் பெறாவிடின். குறள் 238. மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ற தன்னுயிர் அஞ்சும் வினை. குறள் 244. உயிருடம்பில் நீக்கியார் என்ற செயலுடம்பில் செல்லாத்தி வாழ்க்கை அவர். குறள் 330. அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து. குறள் 361. என்னென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டு கண்ணென்ப வாழும் உயிர்க்கு. குறள் 392. இதெல்லாம் திருவள்ளுவர் சொன்னது அல்ல. அவர் சொன்ன கருத்துக்களை ஒரு வடிவம் கொடுத்து தன் நூலில் கருத்தில் பதிவு செய்து கொள்கிறார். அதை நன்றாக நாம் பார்க்க வேண்டும். அதன் பிறகு அது அவருக்கு ஏற்புடைய கருத்து, அவருடைய இயற்பியல் சிந்தனையின் உள்ளடக்கமாக அமைவதை நாம் பார்க்கிறோம். கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்து நல்லார் அவையஞ்சுவார். குறள் 729. கேடறியா கெட்ட இடத்தும் வளங்குன்றா நாடென்ப நாட்டின் தலை. குறள் 736. பிணியின்மை செல்வம் விளைவின்பம் ஏமம் அணியென்ப நாட்டிற்கு இவைந்து. 738. இகலென்ப எல்லா உயிர்க்கும் பகலென்னும் பண்பின்மை பாரிக்கும் நோய். குறள் 851. ஆயும் அறிவினர் அல்லார்க்கு அணங்கென்ப மாய மகளிர் முயக்கு. குறள் 918. நகை ஈகை இன்சொல் இகழாமை நான்கும் வகையென்ப வாய்மை குடிக்கு. குறள் 953. நான் சொல்லி வருவதெல்லாம் மற்றவர்கள் என்ப என்பதன் மூலம் மற்ற சான்றோருடைய கருத்துக்களை அப்படியே எடுத்து அதற்கு ஒரு வெண்பா வடிவம், குறள் வெண்பா வடிவம் கொடுத்து வழங்குகிறார். அவ்வளவுதான். ஆக இவையெல்லாம் நேரடியாக திருவள்ளுவருடைய கருத்துக்கள் அல்ல, பிற சான்றோர்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு அவற்றுக்கு ஒரு வடிவம் கொடுத்து பொருத்தம் கருதி தன் நூலில் பதிவு செய்கிறார். மறைத்துக் கொள்ளவில்லை. இது நான் சொன்னேன் என்று அவர் சொல்லவில்லை. என்று முன்னோர்கள் சொல்லுகிறார்கள், சான்றோர்கள் சொல்லுகிறார்கள், பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் என்பதை பதிவு செய்கின்ற இடங்கள் இவை. அதே போன்று என்பதத்தால் எய்தல் எளிதென்ப யார் மாட்டும் பண்புடைமை என்னும் வழக்கு. குறள் 991. இந்த கருத்துக்கள் எல்லாம்
மற்றவர்கள் கருத்தை திருவள்ளுவர் உள்வாங்கி தன்னுடைய பொருள் வெண்பா வடிவத்தில் அப்படியே உரைத்து என்ப எனக்கு சொல்லுகின்ற இயற்பியல் சிந்தனைகள். அவர் அதை ஏற்றுக்கொள்கிறார். இதெல்லாம் நல்ல சிந்தனைகள். இவற்றையெல்லாம் அப்படியே நாம் பதிவு செய்து தர வேண்டும் உலகத்திற்கு. அதே நேரத்தில் நாம் தருவதாக இருக்கக்கூடாது. சில பேர் ஆய்வேடுகள் எழுதுவாங்க. ஒரு 10 பேர் இந்த ஆய்வு நூல்களை எல்லாம் பார்த்துட்டு ஒன்னா தொகுத்து தான் படைச்சதாக சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் கூட ஆய்வேடுகள் வந்தது உண்டு. அதெல்லாம் புறக்கணிக்கப்பட்டதும் கூட உண்டு. அப்படி அல்ல. இவையெல்லாம் என் கருத்து அல்ல, ஆனால் தேவையான கருத்து சமுதாயத்திற்கு. ஆகவே அந்த கருத்துக்களை என்ப என சொல்லி நான் பதிவு செய்கிறேன். அப்போ ஒரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா சான்றோர்கள் என்று சொல்லி அதற்கு பொது வடிவம் கொடுத்து சொல்வது, அதன் பிறகு நூல்கள் சான்றோருடைய நூல்களை சொல்லி அதற்கு வடிவம் கொடுத்து சொல்வது, இயற்பியல் சிந்தனைகளை முன்வைப்பது. அதற்கடுத்து நாம் பார்க்கின்ற பொழுது என்ப என்பதற்குள் அவர் மற்றவர்கள் கருத்துக்களை அப்படியே உள்வாங்கிக் கொள்வது, எடுத்து உரைப்பது. இரண்டாவது நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு பகுதியை மட்டும் மற்றவர்கள் கருத்தை ஒரு பகுதியை மட்டும் சொல்லிட்டு மற்றொரு பகுதியை தான் இணைத்துக் கொள்வார். கூடுதலாக இது போதாது, இன்னும் இதை நாம் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தாக்கமும் திருக்குறளில் உண்டு. அப்ப ஒரு பகுதி மற்றவர்கள் சொன்னது, ஒரு பகுதி நான் சொல்வது என்ற நிலையிலே குறள் வெண்பாக்கள் அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. உதாரணமாக மங்களம் என்ப மனைமாட்சி, அதோட சரி, என்ப மனைமாட்சி, மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரு, இது இவர் சொல்லுகின்ற கருத்து. மங்களம் என்ப மனைமாட்சி என்பது மற்றவர்கள் சொன்ன கருத்து. மற்றதன் நன்கலம் நன்மக்கள் பேரு என்பது இவர் இணைத்துக் கொள்ளுகின்ற கருத்து. இது இரண்டாவது நிலைப்பாடு. மடியுளால் மாமுகடி என்ப, அப்ப மூதேவி சோம்பேறிகளுடைய மடியில் இருப்பாள். அதற்கடுத்து என்பன் இவர் முடித்து விட்ட பிறகு இவர் தர நினைச்ச ஒரு புதிய கருத்து, ஒரு புரட்சி கருத்து ஒன்று உண்டு. அதுதான் மடியிலான் தாழ்வுளால் தாமரையும். இது இவருடைய கருத்து. சோம்பல் இல்லாதவனுடைய பாதத்தில் தான் திருமகள் வாழ்கிறார். இதற்கு மாற்று கருத்து எது? என பிரம்மனுடைய நெற்றியிலிருந்து பிறந்த காரணத்தினால் எங்களுடைய நெற்றியில்தான் தெய்வங்கள் வாழும் என்று சொன்னது வைதீகம். அதற்கு மாற்றாக இல்லை, எவன் ஒருவன் உழைக்கின்றானோ அவனுடைய காலடியில் தான் தெய்வங்கள் வாழும் சொன்னதுதான் திருவள்ளுவருடைய இணைப்பு. இது இவருடைய சிந்தனை. இது மாற்று கருத்துக்கு மறுப்பு கருத்தாக இவர் வைக்கின்ற கருத்து. அதனால் ரெண்டையும் வைக்கிறார். மடியுளால் மாமுகடி என்ப, இது மற்றவர்கள் சொன்னது. மடியிலான் தாழ்வுளால் தாமரையினாள், அது வள்ளுவர் சொன்ன புரட்சி சிந்தனை. அப்ப அந்த ரெண்டு இணைந்து வருவதை நாம் பார்க்க முடிகிறது. நாடென்ப நாடா வளர்த்தன, இது மற்றவர்கள் சொன்னது. நாடல்ல நாட வளம் தரும் நாடு, இவர் சொன்னது. ஆக இது 739வது கருத்து. அதே போன்று பேராண்மை என்ப தருகன், அது மற்றவர்கள் கருத்து. ஒன்று உற்றக்கால் ஊராண்மை மற்றதன் ஏற்று, பகைவனையும் நம்ம காக்க வேண்டும். அதங்க வள்ளுவர். பகைவனை பகைவனாகவே கருதணும் சொல்லல வள்ளுவர். பகை நட்பா கொண்டொழுகும் உலகம் தோன்ற வேண்டும் நினைச்சார். அப்படிப்பட்ட பண்பாளர்கள் இருப்பதால் தான் இந்த உலகம் நிலைத்து நிற்குதுன்ற. அதை யாரையும் பகைவனாக நினைக்கக்கூடாது. எப்பொழுதுமே ஒரு தத்துவம் வருகின்ற பொழுது அதுக்கு நம்ம தொல்காப்பியர் சொல்வது போன்று நீங்கள் பார்ப்பீர்களானால், எந்த ஒரு தத்துவமும் அல்லது மெய்யியல் தத்துவங்கள் சிந்தனைகள் எதுவாக இருந்தாலும் முதற் பொழுதான நிலம், முதற் பொருள் அது நிலம் பொழுது இவற்றை அடிப்படையாக கொண்டுதான் தோன்றும் என்று சொன்னது தமிழன் என்று நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். கடவுள் சிந்தனையா அது நிலம் பொழுது என்ற இரண்டு அடிப்படையாக கொண்டு தோன்றும். மறுபிறப்பு சிந்தனையா நிலம் பொழுதை அடிப்படையாக கொண்டு தோன்றும். எந்த ஒரு சிந்தனை, மெய்யியல் சிந்தனைகள் நிலம் பொழுதை அடிப்படையாக கொண்டு தோன்றும். அறச்சிந்தனை ஆனாலும் கூட நிலம் பொழுதை அடிப்படையாக கொண்டு தோன்றும். அப்ப நிலம் பொழுதை அடிப்படையாக கொண்டு தோன்றும் என்று சொன்னால் மாறுபாடுகள் காணப்படும்.
ஏன் மாறுபாடு வருதுன்னா, அந்தந்த நிலத்திற்கு ஏற்றார் போன்ற கருத்தாக்கங்கள், அந்தந்த காலத்திற்கு ஏற்றார் போன்ற கருத்தாக்கங்கள், யார் அந்த கருத்தை சொல்ல நினைக்கிறாரோ அவருடைய எண்ணத்திற்கு ஏற்றார் போன்ற கருத்தாக்கங்கள், அவர் சொல்லும் முறைமையில் பல மாற்றங்களோடு வரும். அது வந்து இயல்பு நிலை. ஆக ஒன்று நாம் இங்கே பார்த்தது, ஒரு கருத்தை பதிவு செய்துவிட்டு தன் கருத்தை உரைக்கிறார். அதற்கடுத்து நாம் பார்க்கக்கூடியது, ஒருவர் முன்னோர்கள் சொன்ன கருத்தை பதிவு செய்துவிட்டு அதை மறுப்பது. அது மட்டுமல்ல, இதுவும் உண்டு அப்படின்னு சொல்லி மறுக்கின்ற ஒரு இடம் வருகிறது. அறத்திற்கே அன்பு சார்பென்ப அறியா, மரத்திற்கும் அகுதே துணை. அப்ப அதை மறுக்கிறார். மற்றவங்க சொன்ன கருத்தை சொல்லி அதை மறுக்கின்றார். அப்படி ஒரு பதிவு. ஆக இந்த என்பதற்குள்ளேயே நான் கண்டது, நீங்க இன்னும் ஆழமாக ஆராய்ந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல பிரிவுகளை பிரிக்கலாம். நான் கண்டது ஓரிரு நாட்களில் என்ன என்றால் 3 பிரிவுகளாக நான் பிரித்திருக்கிறேன். முழுவதும் சான்றோர் கருத்துக்களையே, முன்னோர் கருத்துக்களையே குரல் வடிவமாக்கி தந்தவை. இரண்டாவது, சான்றோர் கருத்தை ஒரு பகுதியாக வைத்து மறுபகுதி தன்னுடைய கருத்தை இணைத்து சொல்லுதல். மூன்றாவது, சான்றோர் கருத்துக்களை முன்னே வைத்து அதற்கு மாற்றான கருத்தை தான் இணைத்து சொல்லுதல். அப்படி என்று இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக இவையெல்லாம், இந்த சிந்தனைகளை எல்லாம் நீங்கள் பார்ப்பீர்களானால் திருவள்ளுவருடைய இயற்பியல் சிந்தனைகளாக நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் உலகத்திற்கே பொதுவா அப்படின்னாக்க மெய்ப்பொருள் சிந்தனைகள், மெய்யியல் சிந்தனைகள்ல கொஞ்சம் ஐயப்பாடு வருகிறது, நெருடல் வருகிறது. ஆனால் மற்ற இடங்களிலெல்லாம் எல்லாருக்கும் பொதுவான சிந்தனையாக, எந்த காலத்திற்கும் பொதுவான சிந்தனையாக, உலகத்து மக்கள் அனைவருக்கும் பொதுவான சிந்தனைகளாக எடுத்துரைத்து திருக்குறள் உலக நூல் என்பதை நிலைநாட்டும் வகையிலே அமைந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இது ஒரு கோணம். இதெல்லாம் தரவுகள். இந்த தரவு அப்படியே நான் உங்களுக்கு தந்து விடுவேன். இன்றைக்கு இரவே இதுல வேணா நான் செய்த நிலையில் ஓரிரு ஒற்றுப்பிழைகள் இதெல்லாம் இருப்பதை நான் பார்க்க முடிந்தது. அதை திருத்தம் செய்து இன்றைக்கே நான் சென்று விடுவேன். நம்முடைய திருக்குறள் மாநாடுகள் 100 என்பதற்குள் நான் ஏறத்தாழ என்னுடைய 12 பதிவுகளை நான் வெளியிட்டு இருக்கிறேன். அவற்றையெல்லாம் நீங்கள் தேவை ஏற்படுகின்ற பொழுது நீங்கள் பார்க்கலாம். 12 பதிவுகள், 13 பதிவுகளை உள்ளே சென்று எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக உங்களிடம் தந்திருக்கிறேன். நீங்கள் இன்னும் என்னுடைய கருத்துக்களை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வலையொலியில் என்னுடைய கருத்துக்கள் 52 பொழிவுகள் பதிவு பெற்றிருக்கின்றன. அங்கே மோகனராஜ் டாக்டர் .K என்று போட்டீர்களானால் அந்த புலனத்திலே நீங்கள் பார்க்கலாம், அந்த வலையொலியிலே நீங்கள் பார்க்கலாம். ஏறத்தாழ 52 சொற்பொழிவுகள் நான் ஆற்றிய சொற்பொழிவுகள் திருக்குறள் தொடர்பாக மட்டும். அதில் ஊழ் வரும், தாய்மை வரும், பெண்மை வரும், எல்லாம் அந்த சிந்தனைகள் எல்லாம் அதில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். மோகன்ராஜ் டாக்டர் .K என்று நீங்கள் போட்டால் அந்த வலையொலியிலே நீங்கள் சென்று 52 சொற்பொழிவுகள் என்னுடைய பார்க்கலாம். உங்களுக்கு அது பயனுடையதாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. ஒரு சில சொற்பொழிவுகள் நம்முடைய திருக்குறள் ஆய்வாளர், உலக சாதனையாளராக விளங்குகின்ற முனைவர் ரோகிணி அம்மா அவர்கள் நம்முடைய வலைதளத்திலே நம்முடைய பேச்சுக்களை எல்லாம் பதிவு செய்து அவர்கள் வலைதளத்திலே தந்திருக்கிறார்கள். உலக திருக்குறள் சென்டர், வேர்ல்டு திருக்குறள் சென்டர் என்ற தலைப்பிலே நீங்கள் வலைவழியில் போய் பார்ப்பீர்களானால் அங்கும் எங்களுடைய சான்றோருடைய சொற்பொழிவுகள், என்னுடைய சொற்பொழிவுகளும் இடம்பெற்றிருப்பதை நீங்கள் பார்க்க முடியும். இதில் ஒன்று, இப்பொழுது நாங்கள் கொடுத்த தலைப்புகளை உள்ளே பார்த்தால் உட்தலைப்புகள்லாம் வேற மாதிரி இருக்கு. ஒண்ணு, இதற்குள்ளேயே நீங்க நிறுத்திக்கலாம், இந்த இயற்பியல் சிந்தனைகளை இந்த பகுப்புக்குள்ளேயே நீங்க நிறுத்திக்கலாம். இல்ல நாங்க அந்த அதுல இருக்கிற மாதிரிதான் பார்க்கணும் அப்படின்னாக்கா நாம வேற கோணத்துல இதை கொஞ்சம் நான் கொடுத்த இந்த தரவுகளை மட்டும் அப்படி மாற்றி அமைத்துக் கொண்டு போகலாம். என்ன, இப்போ உதாரணத்திற்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால், ஒரு சில கருத்துக்களை எடுத்துக்கொள்ளும். எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு.
அங்கே நான் கொடுத்திருக்கிற சிந்தனைகள்ல இது எந்த சிந்தனைக்குள் வரும்? நீங்கள் உள்ளே பார்ப்பீர்களானால் இயற்பியல் சிந்தனைகள் அப்படின்றதுல தனி மனித அளவிலான ஏற்புகள், குடும்ப அளவிலான ஏற்புகள், சமுதாய அளவிலான ஏற்புகள், நாட்டு அளவிலான ஏற்புகள், உலக அளவிலான ஏற்புகள், உயிரின அளவிலான ஏற்புகள், எண்ணத்தளவிலான ஏற்புகள், சொல் அளவிலான ஏற்புகள், செயல் அளவிலான ஏற்புகள், கல்வியியல் அளவிலான ஏற்புகள், மேலாண்மையியல் அளவிலான ஏற்புகள், அறவியல் அளவிலான ஏற்புகள், பொருளியல் அளவிலான ஏற்புகள், இன்பவியல் அளவிலான ஏற்புகள், நட்பியல் அளவிலான ஏற்புகள், ஆன்மீகவியல் அளவிலான ஏற்புகள், தொழிலியல் அளவிலான ஏற்புகள் என்று கொடுத்திருக்கிறது. இது அவ்வளவு நான் இவற்றையெல்லாம் தொகுக்கின்ற பொழுது அவ்வளவு தெளிவோடு நான் தொகுத்தேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பில்லை. இந்த இடம் ஒரு இடம் சில இடர்படுகிறது. நான் சொன்ன இந்த பகுப்புகளுக்குள்ளேயே நீங்கள் சென்று விடலாம். இல்லை என்றால் அவற்றை நீங்கள் அந்த முறைப்படியும் பிரிக்கலாம். உதாரணமாக, எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு எங்கே வரும்? கல்வியியல் அளவிலான ஏற்பு. உயிருடம்பில் நீக்கியார் என்ப அவா என்ப எல்லா உயிர்க்கும் எஞ்ஞான்றும் தவா பிறப்பினும் வித்து. மறுபிறப்பு வருகிறது என்று சொன்னால் அதற்கு அடிப்படை காரணம், அடுத்தடுத்து 7 பிறப்புகள் வருகிறது என்றால் அதற்கு அடிப்படை காரணம் அவா, பேராசை. அப்ப இது எங்கே வரும்? ஆன்மீகத்திலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே போன்று அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. வையகத்தில் இருக்கின்றவர்கள் இன்புற்று இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது அன்பின் அடிப்படையிலான ஒன்று. அப்ப இது இன்பவியல் சார்ந்த ஏற்புகள் அப்படின்னு நீங்க படித்து அப்படியே நம்ம கொண்டு போகலாம். கல்லாதவரின் கடை என்ப கற்றறிந்து நல்லார் அவை அஞ்சுவார். இதுல 2 இருக்கு. தனி மனிதன் சார்ந்த ஏற்பு, அதன் பிறகு சொல் சார்ந்த ஏற்பு. சொல் சார்ந்தவன் கொள்ளலாம், தனி மனிதனும் கொள்ளலாம். ஒன்னிலேயே பல வரும். அப்படியே நாம எண்ணி பார்க்க வாய்ப்பு. ஆக அப்படி பிரித்து பார்த்தும் கூட நான் சொன்ன இந்த பதிவுகளை மட்டும், இந்த தரவுகளை மட்டுமே வைத்துக் கொண்டு நீங்க அந்த 17 வகையாகவும் அப்படியே பிரிச்சுக்காங்க. இல்ல எல்லாருமே இந்த முறையிலேயே நாங்க எழுதினா போதும், இதுலயே முழுமை இருக்கு, இதுவே சரிவா இருக்கு, இந்த பகுப்பு நல்லா இருக்கு அப்படின்னு நினைத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த பகுப்பை அப்படியே கொண்டு போங்க. அது முழுமையும் உங்கள் விருப்பம். சரிங்களா? இப்ப உதாரணத்துக்கு மற்றொன்று சொல்லுகிறேன். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆறுயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. கணவன் மனைவி அவர்களிடையே இருக்கின்ற அன்புதான் ஓர் உயிர் என்போடு சேர்ந்து உயிர் உருவாக்கம் பெறுவது. உயிர் உருவாக்கம் பெறுவதனாக்கா என்ன? உயிர் என்போடு சேர்ந்து உருவாக்கம் பெறுவதனாக்கா கணவன் மனைவியருடைய அன்புதான் காரணம். அப்ப இது குடும்பம் என்பதற்குள் வருவதற்கு வாய்ப்பு. அப்படி நாம் பிரித்துக் கொண்டு பார்க்கலாம். மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப தன்னுயிர் அஞ்சும் வினை. உயிரின சார்ந்த சிந்தனையில் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு, அப்ப உயிரினம் சார்ந்த சிந்தனையாக இதை பார்க்கிறோம். இயற்பியல் சிந்தனை. ஆக இப்படியும் கூட நீங்கள் பிரித்து பார்க்கலாம். மிக எளிதாக இருக்கும், ஒன்றும் பெரிய கடினம் இல்லை. உங்களுக்கு வேண்டிய தரவுகளை நான் முழுமையாக தந்திருக்கிறேன் கூடிய அளவிற்கு. இன்னும் என்பான் என்பது எனப்படுவது அப்படியெல்லாம் இருக்கு, வேண்டாம். அது அதுக்கு நூல் எழுதுகின்ற பொழுது பார்த்துக் கொள்ளலாம். இப்பொழுது இந்த அளவுக்கான தரவுகளை நீங்கள் முன்வைத்துக் கொண்டு உங்கள் கட்டுரைகளை நீங்கள் எழுதி வழங்கலாம். இது ஒரு புதிய பார்வை. இந்த பார்வை இதுவரை நாங்கள் சொல்வதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அரங்கில் சொல்வதெல்லாம் இதுவரை யாரும் சொல்லாத புதிய பார்வைகள். இது கூட, இந்த பார்வை கூட எனக்கு கூட கிடையாது. 2 நாள்ல இதை நான் தொகுத்த பொழுது இப்படி பார்க்கலாமே என்று ஒரு புதிய பார்வை பார்த்திருக்கிறேன். இயற்பியல் சிந்தனை, இயற்பியல் சிந்தனைன்னு ஒருத்தர் யாரும் சிந்திச்சாங்கன்னா கூட கிடையாது.
நம்மதான் முதல் திருவள்ளுவருடைய இயற்பியல் சிந்தனைகள்னு கொண்டு வந்து அதற்கு தொகை வகை செய்து அதை ஒரு புதிய பார்வையில இந்த உலகத்திற்கு தருகிறோம். ஆக இந்த மாநாடு என்று நடக்கின்றது வகையிலே நாங்கள் தருகின்ற எங்களுடைய சான்றோர் பெருமக்கள் அத்தனை பேரும் தருகின்ற சிந்தனைகள் அத்தனையுமே புதியவராக, நீங்கள் இதுவரை அறியாதவைகளாக இருக்கும் என்பது உறுதி. ஆக அந்த வகையிலே என்னுடைய கருத்தை நான் நிறைவு செய்து